ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க இதெல்லாம் முன்கூட்டியே கட்டாயமாக செஞ்சு வச்சுருக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒரு சிலது நமக்கு தகவல் மூலியமாக கிடச்சிருக்கு. அஃபிஷியலாக அரசு தரப்புலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களும் இதை ஃபுல்லாக கம்பல்சரியாக இனிமேட்டுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு சில அறிவிப்புலாம் வெளியே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் 2 நிமிஷத்துக்கு மேலே 4 நிமிஷத்துக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சில முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏற்கனவே நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜூன் மாதம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அதுக்கான ஒரு சில தகவல்லாம் முன் ஏற்பாடுலாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் அட்டை வாங்கினவங்களும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா இந்த ஸ்டெப்ஸும் நீங்கள் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி உங்களுக்கு பணம் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். மேலும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க ஒரு முக்கியமான 2 ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். இம்பார்ட்டண்டான இது 2 கம்பல்சரியாக தேவை. அதில் முதல்ல இருக்கிறது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு மேக்ஸிமம் குடும்ப அட்டை எல்லாருக்கும் இருக்கும். அதே போல் ஆதார் கார்டு யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ, குடும்ப தலைவியாக யாரை கருதுறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு நம்பர் கம்பல்சரியாக இருக்கணும். ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் முக்கியமாக மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை கலாய்வு பண்ணுறாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா கலாய்வு இன்ஃபர்மேஷன் வருதா, இல்லை அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிருக்கா, இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா, இல்லை எப்போ நீங்கள் என்ன அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வரும். அப்ளிகேஷனில் மொபைல் நம்பர் கேட்கும் போதும் இந்த மொபைல் நம்பர் கம்பல்சரியாக கொடுங்க. மேலும் ஆதார் கார்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்னொன்று, பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக லிங்க் பண்ணும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் 1, 2லேருந்து 3 பேங்க் அக்கௌண்ட் கூட ஒரு சிலவங்க அப்ளை பண்ணுறவங்க வச்சுன்னு வரீங்க. புதுசாக ரேஷன் அட்டை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்திருக்கலாம். ஆனால் ப்ரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் என்பிசிஐ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் பேங்க்காக ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதார் கார்டு கரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கான்னு பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்ஃபர்மேஷனாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐபிபி பேங்க். இதை நிறைய பேர் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் போல நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாக இருக்குது. மேலும் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வேறு ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு 1000 ரூபாய் போட்ட உடனே எந்த ஒரு சார்ஜஸும் பிடித்தம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி அதிலே ப்ரைமரி ஆதார் கார்டும் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தாலும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு ப்ரைமரியாக லிங்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதன் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான வரையறை எல்லாமே வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. குடும்ப தலைவி வரையறை, அதாவது குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார். ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பங்களிலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டிருந்தால், குடும்ப தலைவரோட ஃபோட்டோவோ இல்லை குடும்ப தலைவர் குறிப்பிடப்பட்டிருந்தாலோ அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவர் யாருன்னா குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆண் குடும்ப தலைவராக இருந்தாலும் பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, திருமணமாகாத தனித்த பெண்கள், கையமை பெண்கள் மற்றும் திருநகை பெண்கள் இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இருக்கிற குடும்ப அட்டை ஒரு குடும்ப தலைவியாக கருதப்படுவார்கள்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக மனைவி பெயர் ஏதேனும் வந்து காரணத்தினால இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் வந்து பெண்கள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு குடும்ப தலைவியாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒரு நபருக்கு மட்டும் ஒரு குடும்பத்திலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். மேலும் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பொருளாதார தகுதிகள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் படி குடும்பங்கள் வந்து இருத்தல் வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2.5 லட்சம் கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்களாக இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 5 ஏக்கரா குறைவாக நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கரா குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருப்ப குடும்பங்கள் மட்டும் தான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே வச்சுருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட் குறைவாக மின்சார பயன்பாடு குடும்பங்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3600 யூனிட்டுக்கு மேலே வந்து நீங்கள் யூனிட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண தகுதி இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொருளாதார தகுதிகள் தனி வருமான சான்றிதழ் அல்லது நில ஆவணத்தை பற்றி விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நடைமுறை இதை வந்து ஏற்கனவே வந்து பழசு தான், இருந்தாலும் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்றேன். குடும்பத் தலைவிக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்று குடும்பத் தலைவியில் 21 வயது நிரம்பிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது செப்டம்பர் 15, 2002 தேதி முன்னர் பிறந்தவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டு இதுக்கு மேலே வந்து மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்றத வந்து முகாம் மூலியமாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போட்ட வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நியாய கடையில் முகாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அதில் வந்து நியாய கடையில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படின்றவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் சவாரிகளும் தகுதி இல்லை. அடுத்தது வந்து ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர்கள் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாநிலம் ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் இவங்களுக்குலாம் வந்து இல்லை அப்படின்றதையும் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர மீதி உங்களுக்கு எந்த உறுப்பினராலும் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை மாநகராட்சி பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. சொந்த பயன்பாட்டுக்கு காரு, ஜீப்பு, டிராக்டரு, கனரக வாகனங்கள் போன்ற 4 சக்கர வாகனங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, தகுதி இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே வந்து வருமானம் ஈட்டி டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அவங்களுக்கும் வந்து கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் ஏதாவது வந்து பெறறீங்க, இல்லை வந்து வேறு ஸ்கீமில் ஏதாவது வந்து ஓய்வூதியம் வந்து மாதம் 1000 ரூபாய் இல்லை மாதம் 2000, மாதம் 1500 ரூபாய் வந்து பெறறீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவி வரையறை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மூலிமா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தது, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.